அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிகளில் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு மகத்தான வெற்றியை வழங்கியிருக்கும் வாக்காளர் பெருமக்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துள்ளார். இந்த வெற்றி தமக்கு எல்லையில்லா மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அளித்துள்ளதாகவும், இந்த வெற்றியின் மூலம் மக்கள் தன் பக்கம் என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம், நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் பணியாற்றிய கழக தொண்டர்களும் தோழமை கட்சி தலைவர்களுக்கும் முதலமைச்சர் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு மகத்தான வெற்றியை வழங்கியிருக்கும் அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களுக்கு தமது இதயம் கனிந்த நன்றியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட்ட கழக வேட்பாளருக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கும் தமது நன்றியை தெரிவித்துள்ளார். அரவக்குறிச்சி தொகுதியில் 88,068 வாக்குகளை பெற்று 23,661 வாக்குகள் வித்தியாசத்திலும், தஞ்சாவூர் தொகுதியில் 1,01,362 வாக்குகளை பெற்று 26,874 வாக்குகள் வித்தியாசத்திலும், திருப்பரங்குன்றம் தொகுதியில் 1,13,032 வாக்குகள் பெற்று 42,670 வாக்குகள் வித்தியாசத்திலும் கழக வேட்பாளர்கள் வெற்றி வாகை சூடியுள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். மருத்துவமனையில் உடல்நலம் தேறி வரும் தமக்கு நீங்கள் வழங்கியிருக்கும் இந்த தேர்தல் வெற்றி எல்லையில்லா மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அளித்துள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். தமது தலைமையிலான ஆட்சியின் சாதனைகளையும் நலத்திட்டங்களையும் தொலைநோக்கு திட்டங்களையும் சீர்தூக்கி பார்த்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்து தமக்கு தொடர் வெற்றியை அளித்துள்ள தமதருமை வாக்காளர் பெருமக்களுக்கு தமது மனமார்ந்த நன்றியை முதலமைச்சர் தெரிவித்துக் கொண்டுள்ளார். இதன் மூலம் மக்கள் தம் பக்கம் என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும், உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப தம்முடைய பணிகள் எப்பொழுதும் போல் சிறப்புடன் தொடரும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். தாம் விரைவில் பூரண நலம் பெற வேண்டி அஇஅதிமுக உடன்பிறப்புகளும் தமிழக மக்களும் தம் மீது பேரன்பு கொண்ட அனைத்து தரப்பினரும் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து வருகிறீர்கள் என்பதையும், பலர் மருத்துவமனைக்கே நேரில் வந்து நலம் விசாரித்து செல்கிறீர்கள் என்பதையும் தாம் நன்கு அறிந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உங்களுடைய பரிவுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உங்களுடைய பேரன்பை தாம் ஒருபோதும் மறவேன் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தம்முடைய அன்பு கட்டளையை ஏற்று அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம், நெல்லித்தோப்பு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் பணியாற்றிய தம் உயிரினும் மேலான தமதருமை கழக உடன்பிறப்புகளுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் தோழமை கட்சிகளின் தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.